ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்னோடய சேனலில் வித்தியாசமான ஒரு வின்னிங் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஒரு வீடியோ 25 வின்னிங் ட்ரிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 10 2 வீடியோ 3 வீடியோஸ் போட்டிருந்தேன். இது நான் அதாவது வீடியோவாக நான் ஒரு வின்னிங் ட்ரிக்ஸ் போடுறேன். இது ஒரு 11 வின்னிங் ட்ரிக்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Usually in mobile pawn endings, the bishop is worth more than a knight. அதாவது இப்படி ஒரு எண்டிங்கில் நமக்கு பார்த்திங்கன்னா பான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நைனாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மொபைல் எண்டிங்கில் ஒரு பிஷப் ஒர்த்தாக இருக்குமா நைட்டை விட அப்படின்னு சொல்கிறாங்க. கேமில் நமக்கு பிஷப் இருந்தால் ரொம்ப ஆக்டிவ். ஆனால் அது நிறைய இடத்த பார்க்குது, நிறையா ஸ்கொயரை கவர் பண்ணுது. அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. Two bishop are usually stronger than bishop and knight and then two knight. இப்போ நம்ம ஆப்பனண்ட்டுக்கு பிஷப்பும் நைட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆர் ரெண்டுமே நைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் சரி நமக்கு ரெண்டு கலர் பிஷப் இருந்தால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. பிஷப் ஏன்னா லாங்கர் ரேஞ்ச் பீஸ். அப்படின்னா என்ன? லாங்கர் ரேஞ்ச்னால் நிறைய ரொம்ப தூரம் பார்க்கும் அப்படி. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பிஷப் இப்போ ஒயிட் ஸ்கொயர் பிஷப்னு வச்சுக்கோங்க, அது ஒயிட் ஸ்கொயரில் மட்டும்தான் போகும். பிளாக் ஸ்கொயர் பிஷப்னால் பிளாக் ஸ்கொயரில் மட்டும்தான் போகும். இதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜை தவிர பிஷப் அதாவது நைட்டும் பிஷப்பும் இருக்குது நம்ம ஆப்பனண்ட்டுக்கு அப்படின்னா, நமக்கு ரெண்டுமே பிஷப் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. How to fight against a bishop and a knight. இப்போ நீங்கள் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பிஷப் இருக்குது. ஆனால் ஆப்பனண்ட்டுக்கு ஒரு பிஷப்பும் ரெண்டு நைட்டும் இருக்குது. இதை நம்ம எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நைட்டுனா ஃபோக்கு போடும், அப்போ நம்ம எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிஷப் என்ன கலர் பிஷப் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம பான் எல்லாத்தையும் அதுக்கேற்ற ஸ்கொயரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடணும். அந்த பிஷப் எங்கேயுமே வைக்க முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடணும். இன்னொன்று, அவங்கக்கிட்ட நைட் இருக்குது கரெக்டாக. அப்போது நைட்டு அவுட் போஸ்ட்டாக அதாவது சென்டரில் உட்கார்ற மாதிரி ஸ்கொயர் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டை மட்டும் பண்ணிட்டேன்னா ஈஸியாக வின் பண்ணிடுதான். இதில் நமக்கு எந்த இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. How to fight a pair of bishop அப்படின்னா என்ன? இப்போ போன இது பார்த்தோம், நமக்கு ரெண்டு பிஷப் இருந்து ஆப்பனண்ட்டுக்கு சிங்கிள் பிஷப் அண்ட் நைட் இருந்தால் எப்படி வின் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே சுச்சுவேஷன் நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு பாருங்கள், நம்ம ஒயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பிஷப்பும் நைட்டும் இருக்குது. அதே இது ஆப்பனண்ட்டுக்கு ரெண்டு நைட் இருக்குது, ரெண்டு பிஷப் இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படி வின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போது அவங்க பான்ஸ் தான் ஏறி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை கிராஸ் பண்ணாமல் பிளாக் பண்ணி விட்டுருங்க. அப்போ அதோட பிஷப்போட ஸ்கொயர் வீக் ஆகிடும். அப்புறம் இன்னொன்று, நம்ம நைட்டை அவுட் போஸ்ட்டாக உட்கார வைங்க. அப்படின்னா எப்படியும் ஒரு பிஷப்பை தருவாங்க அந்த நைட்டுக்கு. தரும்போது நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். வின் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிடலாம். அதைத்தான் சொல்கிறாங்க. நம்ம ஹவு டு ஃபைட் ஏ பேர் ஆஃப் பிஷப்பும்போது நம்ம ரெண்டு பிஷப் ஆப்னட் வச்சுருந்தோன்னா நம்ம நைட்டு முடிஞ்ச வரைக்கும் அவுட் போஸ்ட்டுக்கு கொண்டு போயிடணும். இன்னொரு விஷயம், அவங்கக்கிட்ட ரெண்டு பிஷப்பும் இருக்கும்போது நம்ம பானை தான் ஏற்றி விட்டு
நான் அவங்க பானை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க பாருங்கள், எப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த பானுமே அவங்க ஏற்றி விட முடியாது, அந்த அளவுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Keep your pawns on squares that are different from one of your bishop. என்ன அப்படின்னா, இப்போது நமக்கும் நம்ம ஆப்னண்ட்டுக்கும் சிங்கிள் பிஷப் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சேம் கலர் பிஷப் தான் இருக்குது அப்படின்னா, நமக்கு என்ன ஸ்கொயரில் பிஷப் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் ஸ்கொயரில் பீஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது பான் பீஸுன்னு நான் இப்போ சொன்னது வந்து பான். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்மளோட இப்போ நமக்கு வந்து ஒயிட் ஸ்கொயர் பிஷப் இருக்குது கரெக்டாக, அப்போது அந்த ஸ்கொயரில் இருக்க பிஷப் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும்போது நமக்கு வந்து வின்னிங் சான்ஸ் அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Bishop should be placed in front of a pawn chain. என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பிளாக் ஸ்கொயர் பிஷப் இருக்குது, ஆனால் பான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கொயரே செட் ஆயிடுச்சு. அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பானுக்கு பானை விட்டு வெளியே வந்து பிஷப்பை வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம பிஷப் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆச்சுன்னா நமக்கு வின்னிங் சான்ஸ் அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. If your opponent owns two bishops, try to trade one of them off. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஆப்பனண்ட்டுக்கு 2 பிஷப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பிஷப்பை நைட் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அது ஒரு பிஷப்பை எடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்காங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு இப்போ நம்ம 3 வச்சுக்கோங்க, பிஷப் எடுத்து D5 வைக்கிறேன். D5 வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஷப்பை கண்டிப்பாக அவங்க கிராஸ் பண்ணி தான் ஆகணும். கிராஸ் பண்ணுதுன்னா அவங்களுக்கு ரூக்குக்கு அட்டாக் வரும். ஸோ கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம நைட் இன்ட்டு கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிஷப்பு நமக்கு ஒரு நைட் ஈக்குவல் ஆகிடுமா. இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சின்னா விடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Keep your eyes on the squares controlled by your opponent bishop. அப்படின்னா என்ன தெரியுமா, என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து பிளாக் வச்சுக்கோங்க, ஆப்பனண்ட் வந்து ஒயிட்டு, அவங்களுக்கு வந்து 2 பிஷப் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து சிங்கிள் பிஷப் தான் இருக்குது. அப்படின்னா ஆப்னண்ட்டோட பிஷப் எங்கெங்கே போகுது, எந்தெந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து 2 பிஷப் இருக்குது, ஃபஸ்ட்டே பார்த்தோம். எந்த பிஷப் எனக்கு ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுற பிஷப் இருக்குதோ அந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பானை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் 2 பிஷப்புமே இருக்கும்போது நம்ம வந்து அப்படி வைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், அதோட மூமெண்ட் எங்கெங்கே ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அப்போந்தான் நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எ பிஷப் கேன் டாமினேட் எ நைட் அப்படின்னா என்ன தெரியுமா, என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த நைட் இருக்குது, பிளாக்குக்கு ஒரே ஒரு நைட் தான் இருக்குது. நைட்டு வந்து 4 ஸ்கொயர் தான் போகும். C7 ஒன்று, D6 ஒன்று, அப்புறம் F6, G7, இந்த 4 ஸ்கொயர் தான் போக முடியும். ஏன்னா கார்னர் இருக்குது. அந்த 4 ஸ்கொயரையுமே நம்மளோட பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போது ஏன்னா இது வந்து பிஷப் வந்து லாங்கர் ரேஞ்சு, அதனால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கேமில் இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திங்க் அபவுட் டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல், இந்த இதோட செஸ்ஸோட முக்கியமான பிரின்சிபல் என்னென்னா சேஃப்டி தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆப்னண்ட்டை அட்டாக் பண்ணோம். நம்ம வந்து ஆப்னண்ட் வந்து ஒவ்வொரு மூவ் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு 3 கொஸ்டின் வரணுமா. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு மூவ் வச்சு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த ரூக் வந்து C8 வருது. இப்போ இந்த மூவ் வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு எங்கேருந்து எப்படி த்ரெட்னிங் வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமா. என்னென்னா பின்னிங் ஆகுது, ஓகேவா, குயினுக்கு பின்னிங் ஆகுதா, அப்போது நம்ம வந்து குயினை கொஞ்சம் மூவ் பண்ணணும். இன்னொன்று பிஷப்புக்கு அட்டாக் ஆகும். இப்போ வந்து நைட்டை வச்சு B4 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, குயினுக்கு அட்டாக். அப்போ நம்ம குயினை மூவ் பண்ணி ஆகணும். அவங்க வந்து பிஷப்பை எடுத்துக்குவாங்க. அப்போது நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அவங்க என்ன மூவ் பண்ணியிருக்காங்க, என்ன த்ரெட்னிங்க்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினாக ரைஸ் பண்ணுமா. ரெண்டாவது, ஆப்னட் வந்து என்ன இன்டென்ஷனில் வர்றாங்க, என்ன ஐடியாவாக வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஆப்னட்டோட பிளேஸ்லேருந்து திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேறு ஏதாவது அட்டாக் வந்து ஆப்னண்ட் மேலே பண்ணலாமா அப்படிங்கிறத தேர்டாக தான் யோசிக்கணுமா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஃப்டியை ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆப்னண்ட்டை ஏதாவது அட்டாக் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. Assess the changes resulting from your opponent's move. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து செஸ் போர்ட் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். நமக்கு சாதகமாகவும் இருக்கும், அது அகெயின்ஸ்டாகவும் இருக்கும். ஆப்னண்ட்டோட ஈச் அண்ட் எவ்ரி மூவ் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆப்னண்ட் ஒரு மூவ் வச்சுருப்பாங்க, அப்படி தானே. அப்போ வந்து அந்த புது மூவ் வந்து எதை தான் அட்டாக் பண்ணுதோ, ஒரு 7-8 கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினை தான் நம்ம வந்து மனசுக்குள்ளே ரைஸ் பண்ணுமா. என்ன அப்படின்னா, நம்மளோட ஆப்னண்ட் வந்து புதுசாக ஒரு மூவ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எதை தான் அட்டாக் பண்ணுது, எந்த பீஸை தான் அட்டாக் பண்ணுது அண்ட் எந்த பீஸை தான் டிஃபெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கணுமா. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பீஸை வந்து டிஃபென்ஸ் பண்ணோம், சில பீஸை அட்டாக் பண்ணோம், அப்படி தானே. அது வந்து எதை தான் வித்ட்ரா பண்ணுது. இப்போ வந்து ஒரு பான் ஏற்றி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பான் வந்து ஒரு பானை மேபி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், மேபி ஒரு பீஸுக்கோ ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அந்த பானை ஏற்றி விடுறாங்க அப்படின்னா அப்போது நமக்கு அது ஒரு சின்ன வீக்னஸ் வரும். அந்த வீக்னஸை பிடிக்காமா அப்படிங்கிறத யோசிக்கணுமா. அப்புறம் இன்னொன்று தேர்ட் கொஸ்டினாக எதை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த டயக்னல் ரேங்க் 5 வந்து அப்ட்ராக்ட் ஆகுது, இதனால் பாதிப்படையுது. ஆப்னண்ட்டோட மூவால் எந்த ரேங்க்கோ 5ஓ டயக்னலோ அப்ட்ராக்ட் ஆகுது, அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணுமா. நெக்ஸ்ட் கொஸ்டினா, எதை தான் லிபரல் ஆகுதா, ஏதாச்சும் ஒரு ஸ்கொயர் லிபரல் ஆகுதா, அதாவது ஃப்ரீ ஆகுதா. இப்போ ஒரு மூவ் பண்ணுறாங்க, டயக்னலையோ ரேங்க்லையோ 5லையோ ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரீயாக விடுறாங்க, அந்த இடத்த போய் நம்ம பிடிச்சிக்கலாமா அப்படிங்கிறத யோசிக்கணுமா. அப்புறம் இன்னொன்று, நம்ம வந்து ஆப்னண்ட்டோட ஒரு பிளேஸை போய் ஏதாவது ஸ்கொயரை வந்து ஆக்குப்பை பண்ணி இருந்துக்கலாமா அப்படின்னு பார்க்கணுமா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல அந்த பீஸ் வந்து ஹெட்டாக நிற்கிது. இப்போ ஒரு பீஸ், இப்போ நமக்கு வந்து பிஷப் வந்து H3 வந்திருக்கு, அந்த பிஷப் வந்து அந்த இடத்துல ஹெட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, கிங் சைடு வந்து டயக்னலுக்கு யூஸ் பண்ணி வச்சுருக்கு, ஈஸியாக அந்த இடத்துக்கு ரூக் வந்தால் மீட் பண்ணிடும். இந்த மாதிரி ஹெட்டாக வந்து உட்காந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணோம். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் என்னோட வின்னிங் ட்ரிக்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு 11 ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தென் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.